அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய எந்த ஒரு நன்மையையும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை, அல்லாஹ் குறைப்பதில்லை. அவனுக்கு இந்த உலகிலும் நலவை அல்லாஹ் கொடுத்து விடுவான், மறுமையிலும் அல்லாஹ் கூலியை கொடுத்து விடுவான். அல்லாஹு அக்பர். ஆனால் இறை மறுப்பாளராக வாழக்கூடிய காஃபிருக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான், தண்ணீர் கொடுக்கிறான், அவர்கள் மாறு செய்தாலும் என்றால் அவர்களும் இந்த உலகத்திலே நலவு செய்கிறார்கள், அதனுடைய கூலி அல்லாஹ் கொடுத்து முடித்து விடுவான். மறுமையில் அவர்களுக்கு கொடுப்பதற்கு கூலி இருக்காது. ஆனால் ஒரு முஃமினுக்கு மறுமையில் கூலி கொடுப்பதற்கு ஒரு வார்த்தை போதும், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் சொன்னால், உலகமளவு பாவங்களை சுமந்து நீ மறுமையில் வந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை மட்டும் தூய்மையோடு இருந்தால் நீ சுமந்து வந்த உலகமளவு பாவங்களுக்கு நன்மையை தருகிறேன், நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன். ஒரு முஃமினுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு மேலானது. லா இலாஹ இல்லல்லாஹ்வின் வார்த்தையின் கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு உயர்ந்தது. அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான், அல்லாஹ் சோதிப்பான். பொருந்திக் கொள்பவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் சோதனைகளில் எம்மை உறுதிப்படுத்தட்டும். அல்லாஹ் எம்மை சோதிப்பதன் மூலமாக எம்மை அவனிடத்தில் நெருக்கமாக்கி அல்லாஹ் எம்மை நேசிக்கட்டும்.